தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். Let's bow our heads in prayer. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாதி ராஜாவை. இந்த காலை வேலைக்காய், இந்த நேரத்திற்காய், இந்த ஆராதனைக்காய், இவைகளுக்கு மேலாக நீர் இங்கே இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Yes, Father God, we thank you for your presence at this time. நீர் இந்த நாளில், இந்த வேளையில் பேச, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கவனிக்க, தியானிக்க கிருபை செய்யும். Lord, give us the grace to hear your word, to listen to your word. Inspire us, Holy Spirit, and guide us on. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு என்ற தலைப்பிலே கடந்த வாரத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்க நாம் கவனித்தோம். We began to hear the message on the theme of God's house. தேவனுடைய வீடு. குறிப்பிட்ட வகையில் சீமோன் பேதுரு உன்னுடைய வீட்டை குறித்து, அந்த வீடு எப்படி தேவனுடைய ஊழியத்திற்கு பயன்படுவதற்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று நாம் கவனித்தோம். We looked particularly at Simon Peter's house and how this home became a home of ministry. அது ஒரு திறந்த இல்லமாய் இருந்தது, சுகம் கொடுக்கிற ஒரு இல்லமாய் மாறினது, சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஒரு இல்லமாய் மாறினது. It was a home that was open, and as the home was open, it became a place of healing and it became an evangelistic home that many people were able to come and receive and know this Jesus personally. இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதமாய் அவர்கள் வந்து அறிந்து கொள்வதற்கு இந்த இல்லம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஏனென்றால் அந்த இல்லத்தை திறந்து கொடுத்தார்கள். Amen. Because they opened the home for the work of Jesus. இந்த தொடர்ந்து வசனத்தில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக நபர்கள், குறிப்பிட்ட வகையில் இந்த நபர்களுடைய வீடுகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று திறந்து கொடுக்கப்பட்டதினால் அநேக பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதங்கள், அநேகர் தொடப்படுவதற்கு இந்த இல்லங்கள் பயன்படுத்தப்பட்டது. குள்ளமான மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஜகியோடைய வீடு பார்க்கிறோம். அவர் மாத்திரமே அல்ல, அவருடைய வீட்டார் மாத்திரமே அல்ல, அவருடைய நண்பர்கள், பாவிகள் என்று அங்க மத தலைவர்கள் சொல்லுகிற அந்த கூட்டத்தார் சந்திக்கப்படுவதற்கு இவனுடைய வீடு பயன்படுத்தப்படுகிறது. Hallelujah. We see in the man who is called the short man in the scripture, in his name is Zacchaeus, that he opened his home not only to bless his family, he opened his home to bless many people, even those who were considered as sinners among the religious community, the people who were considered religious, the Pharisees. They considered all these people who were guests at his dinner as sinful people, but they were touched. Matthew, the tax collector, called his friends. மத்தேயு அவர் ஆயக்காரனா இருக்கிற நாட்களிலே அழைக்கப்படும் பொழுது தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமே அல்ல, இயேசு தம்முடைய அந்த ராஜ் போஜனத்தை அவர் அங்கே கொண்டாடும் பொழுது, when Jesus celebrates the last supper or the Lord's Passover, he also is invited into a home. ஒரு வீட்டுக்குள்ளாக ஒரு அறை அவருக்கு கொடுக்கப்படுகிறதுனால இன்றைக்கு அந்த ஈவு நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஈவின் அந்த உதாரணம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. Because a home was open, a room was open, Jesus taught us the meaning of the gift of God through the blood and the bread that was given, the life that was given through Jesus. So many homes, as they open to Jesus, they are blessed. அநேக இல்லங்கள் இயேசுவுக்கென்று திறந்து கொடுக்கும் பொழுது அந்த இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் வேதத்தில் அதிகமாய் கவனிக்கிறோம். குறிப்பிட்ட வகையிலே பெந்தேகோஸ் அந்த நாள் வருவதற்கு முன் ஒரு இல்லம், அந்த இல்லத்தின் மேல் அறை, home is open, particularly the upper room is made available. அந்த இடம் இருந்ததினால இந்த ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். There was a place available and the people gathered together to pray and to pray and to pray. And in that place, remember, the Jerusalem temple was not very far away. எருசலேம் தேவாலயம் ரொம்ப அருகாமைதான் இருந்தது, ரொம்ப தூரமான ஒரு இடத்தில் அல்ல. ஆனால் இங்கே இவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்ததனால, தேவனுக்காய் வாஞ்சியா அவர்கள் காத்திருந்ததனால, because they were gathered there hungry and thirsting for the work of God,
for the mission of God, the Holy Spirit was poured into that place in an upper room. ஒரு மேல் அறையிலே இந்த காரியம் நடைபெறுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இவைகளெல்லாம் நடந்து பிறகு இந்த திருச்சபை துவங்குகிறது. The church begins. The church starts off. The church is given birth. And how does this church go on? இந்த திருச்சபை எப்படி கடந்து செல்கிறது என்றுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 32 வரை நீங்கள் குறிப்பு எழுதி கொள்ளலாம். You can write the notation from Acts chapter 2 verses 41 to 32, but we will read 42, 44 to 47. 42, 44 47 வரை மாத்திரம் நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். அதற்கு பிறகு தமிழ்ல வாசிக்க கேட்போம். இதை வாசிக்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை ஒரு காலத்தில் இருந்ததா என்று கேள்விக்குறி நமக்குள் எழும்பும். If you carefully listen to the scripture, to this word, you will ask this: was there such a church? Was there really such a church? Looks so wonderful and perfect. இந்நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை இருக்கக்கூடுமா? Can there be such a church today? They were continually devoting themselves to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. And all those who had believed were together and had all things in common. And they began selling their property and possessions and were sharing them with all, as anyone might have need. Day by day, continuing with one mind in the temple and breaking bread from house to house, they were taking their meals together with gladness and sincerity of heart, praising God and having favor with all the people. And the Lord was adding to their number day by day those who were being saved. வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வையிலே திருச்சபை என்று சொல்லும் பொழுது, ஆதி திருச்சபை குறித்து யோசிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களில் என்ன உண்டாகும் என்றால், பெரிய ஒரு கட்டடம், பெரிய பெரிய இடங்களில் இவர்கள் கூடினார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். When we think about the early church, where the early church gathered, there is a high possibility that it's in our thoughts that we think that they gathered in large places, something like this. இந்த மாதிரி ஒரு இடம், அல்ல ஏக்கவுண்ட் இருந்துச்சான்னு தெரியல, நிச்சயமா இருந்திருக்காது, ஆனா குளிர்ச்சியா இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடங்களிலே கூடினார்களா என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. இப்ப இதை சம்பந்தமாய் தான் ஒரு வீட்டின் திருச்சபை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். So in line with this, we're going to look at the concept of a house church. And that was the church that was there in the early church. ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட திருச்சபைகள் தான் அதிகமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த பெரிய பெரிய கட்டடங்கள் அநேக வருஷங்களுக்கு பிறகுதான் கட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம். The bigger, larger complex of the churches were only put up much hundreds of years later. About 200 years later, we find the first church buildings are being put up. So where did they gather?
it's in house churches. So what is a house church? ஒரு வீட்டு திருச்சபை என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற திருச்சபை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட திருச்சபைகளா இருக்கிறது, இதன் காரியங்களிலே என்ன இருக்கிறது, இதற்குள்ளா என்ன இருக்கிறது? What do you find in this house church? Let me suggest two things that you find in a house church. ஒரு வீட்டு திருச்சபையில் இருக்கக்கூடிய இரண்டு காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். முதலாவது, ஒரு வீடு தேவனுக்கு என்று அது திறந்து கொடுக்கும் பொழுது, when a home is open for the purpose and the ministry and the mission of God, it becomes a place of fellowship. ஒரு ஐக்கியத்தின் இடமாய் மாறுகிறது என்று பார்க்கிறோம். வழக்கமாய் நம்முடைய வீடு யாருக்கு சொந்தம்? நமக்கு தான். நம்ம தான் அங்க இருப்போம், நம்முடைய காரியங்கள் தான் அதிகமாய் நடக்கும். My home belongs to me. It's only my family, my privacy. Only what I want will happen in that home. But here you find the early church believers, ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தங்களுடைய வீடுகளை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று திறந்து கொடுக்கிறார்கள். They open their homes for the ministry and the mission of God, for the extension of God's kingdom on earth. They say, use my home. என்னுடைய வீடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:46 குறிப்பு தவறா இருக்கிறது ஸ்லைட்ல. அப்போஸ்தலர் 2:46, please change that. Acts chapter 2 verse 46 says, day by day continuing with one mind in the temple and breaking bread from house to house, they were taking their meals together with gladness and sincerity of heart. வாசியுங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவாலயத்தில் கூடினார்கள். They gathered in the temple. எதற்காக கூடினார்கள்? ஜெபம் பண்ணும்படியாய், ஐக்கியம் கொள்ளும்படியாய். ஆனா அது யூதர்களுடைய தேவாலயம். It is the Jewish temple. இவர்கள் யூதர்களாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். They are people who are saved from the Jewish faith as they accept Jesus. அது ஒரு ஊழியத்தின் ஸ்தலமாய் மாறினது, ஜெபத்தின் ஸ்தலமாய் தொடர்ந்தது. It continued as a place of prayer. It continued as a place of evangelism. They reached out to others. மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், சத்தியத்தை சொல்லும்படியாய் அங்கே கூடினார்கள். Because the crowd was large. பெரிய கூட்டமாய் இருந்தது. பேதுரு பிரசங்கித்து முடித்த பிறகு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 people. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த 3000 பேரை ஜனத்தை நடத்த வேண்டும். ஆனால் அங்கே மாத்திரம் அவர்கள் கூடவில்லை. But that is not the only place where they gathered. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வீடுகள் தோறும். They went from house to house. They gathered in the homes. ஒரு வீடு இல்ல, ஒரு வீட்டு மட்டும் இல்ல, அநேக வீடுகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு திறக்கப்படுகிறது. Many homes, house to house. We don't know the exact number. We know it's more than one. Definitely it's more than 10, I believe so, because there were so many people. And they say, my home is open for God's ministry. என்னுடைய வீடு தேவனுடைய ஊழியத்திற்கென்று அவர்கள் திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்ப வீடுகள் தோறும் தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிறது. House to house you find God's ministry taking place. House to house God's purposes taking place. வீடுகள் தோறும். அது சாதாரண ஒரு தனிப்பட்ட வீடா இருந்தது. இப்பொழுது அது திறக்கப்பட்டபடியினால் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். It was just a normal ordinary home where everyday routine, காலையில எழுந்திருச்சு காரியங்கள் எல்லாம் செய்து ராத்திரி தூங்குற ஒரு இல்லமாய் இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு இல்லமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகிறது. When it is offered to the Lord, it is used in a wonderful different way. வீடுகள் தோறும் என்று வேதம் சொல்லுகிறது. வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2:46 வாசிக்கும் பொழுது சொல்லு, they broke bread in their homes and ate together with glad and sincere hearts. அந்த வீடுகளில் அவர்கள் கூடும் பொழுது அங்கே மனமகிழ்ச்சி இருந்தது. அந்த வீடுகளில் அவர்கள் கூடும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். The blessings that they had, they shared. It is what we would call like pot bless. Okay?
நம்முடைய வீடுகளில் இந்த சாப்பாடு எடுத்து வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி அங்க சந்தோஷமாய் சாப்பிடுகிறார்கள். கபடம் இல்லாத இருதயத்தோடு, வித் சின்சியர் ஹார்ட்ஸ், உள்நோக்கத்தோடு ஏதோ ஒரு சாதனை படைக்கணும்னு சொல்லி வருகிறவல்ல. They don't come with evil motives or evil intentions. They come with just sincerity. We are here for God. We are here to share with God's people. தேவனுக்காக, தேவனுடைய காரியத்திற்காக. அப்ப அங்க என்ன நடைபெறுகிறது என்றால் ஐக்கியம், ஃபெல்லோஷிப். ஐக்கியம் அங்கே உண்டாகுகிறது, ஐக்கியம் அங்கே பெருகுகிறது. Fellowship increases, fellowship grows, fellowship is important. ஐக்கியம் முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐக்கியம் முக்கியம். கை கொடுத்து சொல்லுங்க அவங்கள்ட்ட. இப்ப இங்க கூடி இருக்கிறது ஐக்கியம். The gathering here is also fellowship. It is important. Can I be a single soul lonely Christian? நான் ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்துவனா இருந்துட்டு போயிடலாமா? சில பேர் சொல்லுவாங்க, ஐக்கியம்லாம் கஷ்டங்க, போனாலே பிரச்சனையாயிருது, வாயை திறந்தாலே ஏதாவது மாட்டிக்கிறோம், எதுக்கு போய் அதில் ஐக்கியத்துல எல்லாம் பங்கு கொள்ளணும்? Some people we think, why do I get into fellowships? Very complicated. You open and say something wrong, it's misinterpreted, then gets problem. பிரச்சனையாயிருது. ஐக்கியம்லாம் வேணாம், நம்ம தனிப்பட்ட விதமா நான் என்னுடைய வீட்டிலே ஜெபிக்கிறேன் பாஸ்டர். அப்படிங்களா? எங்க ஜெபிக்கிறீங்க? என் கட்டிலே ஜெபிச்சுட்டு நான் தூங்கிடுறேன் பாஸ்டர். Right? So we say we avoid fellowship by saying, I'll pray in my own home. Where do you pray? On my bed, then I sleep, continue sleeping. Sunday morning, single Christian, தனிப்பட்ட கிறிஸ்டியன். அப்படி ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தால் நாம் வளர முடியாது. We cannot grow like that. Fellowship is God's intention. We are the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். அந்த ஒரே சரீரமாய் இருக்கிறதுனால வித்தியாச அவயங்கள் உண்டு. நல்ல அவயங்களும் உண்டு, குழப்பமான அவயங்களும் உண்டு, ஆசீர்வாதமான அவயங்களும் உண்டு. There are complicated parts in the body of Christ. There are good parts in the body of Christ. There are blessed parts in the body of Christ. But every part matters. ஒவ்வொரு அவயங்களும் முக்கியமான அவயங்களாக இருக்கிறது. ஜான் டி ராக்கஃபெல்லர் என்ற ஒரு மனிதர், தேவ மனிதர், இவர் சொல்லுகிற ஒரு விசுவாசி என்னவென்ற சொல்கிறார் என்றால், there is nothing in this world that can compare with the Christian fellowship. கிறிஸ்துவ ஐக்கியத்தோடு எதுவும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவைகளுக்கு மேலாக ஒண்ணுமே இல்லை. Nothing that can satisfy but Christ. கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவ ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது அது முக்கியம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Christian fellowship is important and we must give priority for Christian fellowship, because when you have Christian fellowship you have growth. கிறிஸ்துவ ஐக்கியம் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியப்படும் பொழுதுதான் அங்கே வளர்ச்சி இருக்கும். ஏனென்றால் அங்கே வேதத்தை தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஒருவரோடு ஒருவர் பேசுகிறோம், பழகுகிறோம். We listen to the word of God, we communicate with one another. ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம், உங்க வேலை இடத்துல எப்படி இருக்கு? ரொம்ப போராட்டமா இருக்கு, it's very difficult in my workplace, somebody may share. And then what you do in response, okay, can I pray for you? உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? இல்ல என்னுடைய வீட்டில் ரொம்ப போராட்டமா இருக்கு, சமாதானமே இல்லை என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? அப்ப ஒருவரை உற்சாகப்படுத்துகிற ஒரு இடமாய் மாறுகிறது. It becomes a place of encouragement, a place that we can build one another up. It also can be used wrongly. தவறா கூட அதை பயன்படுத்தலாம். ஐக்கியத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். We can become people who create confusion in the midst of the fellowship. But we must always desire to do God's will in that fellowship. நமக்கு எப்படி ஆசீர்வாதமாய் அந்த ஐக்கியம் இருக்கிறதோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு அந்த ஐக்கியத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த திருச்சபை கூடுகை ஒரு ஐக்கியம், நாம் வீடுகளில் கூடுகிறது ஒரு ஐக்கியம். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் கூடும் பொழுது அந்த ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்க, நீங்க ஒரு புது நபராக இந்த திருச்சபைக்குள் வந்தீர்கள் என்றால் இந்த ஐக்கியத்திற்குள்ளாய் நீங்கள் சேர்க்கப்படுவதற்கு ரொம்ப வாஞ்சையா இருப்பீர்களா? If you were somebody new walking into this church,
how would you feel welcome? How would you feel and to be part of this fellowship? உடனே வந்த உடனே சந்தோஷமாயிருவீங்களா? இல்ல தெரியல, பாக்குறாங்களா முறைக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேது. சம்டைம்ஸ் சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, முறைக்கிற மாதிரியும் இருக்கிறது. நம்ம யோசிப்போம், am I welcome? என்னை வரவேற்கிறார்களா? இடையில இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சபைக்கு போனோம். அவங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு சபைக்கு போயிட்டு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம்ல 45 நிமிஷம் இருப்போம். யாரும் வந்து பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் யாரு போய் பாதிரியாருன்னு யாரும் சொல்லல, அவங்களும் வந்து கேட்கல. நாங்களே அவங்க உட்காந்து தனிப்பட்ட விதமா ப்ரே பண்ணிட்டு வெளியே போகும் பொழுது காடியில போய் உட்காந்து பிறகுதான் ஒரு அங்கிள் வந்து கதவை தட்டிட்டு கூப்பிட்டு ஏன் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் சொன்ன, அப்பாடா, இந்த திருச்சபையில ஒரு ஆளாவது கேட்கறதுக்கு இருக்கிறாங்களே. அப்ப அந்த ஐக்கியத்திற்குள்ளாக சந்தோஷமாய் வரவழைக்கிறதுக்கு ஒரு நபர் அந்த சபையில இருந்தார். அப்ப நம்ம திருச்சபையில நமக்குள்ள அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு முன் செல்வதற்கு எத்தனை பேர் எழும்புவோம்? How many of us will be actively involved in increasing and encouraging that fellowship? When we see new faces, can we smile? Can we welcome? Can we encourage them? புதிய முகங்களை பார்க்கும் பொழுது அவர்களை வரவழைத்து அவர்களை சந்தோஷமாய் அந்த ஐக்கியத்தில் சேர்க்கப்படுவதற்கு நாம் ஏதாவது காரியங்கள் நம்முடைய பகுதியிலே செய்ய முடியுமா? அப்ப நம்முடைய வீடுகள், நம்முடைய திருச்சபை ஐக்கியத்தின் இல்லமாய் மாற வேண்டும். A place of fellowship, a home where God's fellowship takes place, where God's name is glorified. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், இந்த ஆதி திருச்சபையில இந்த வீடுகள் தோறும் அவர்கள் கூடும் பொழுது அது ஒரு ஆராதனை இடமாய் மாறினது. It became a place of worship. இன்றைக்கு பிளேஸ் நம் ஆராதிக்கும்படியாக படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are created to worship God. தேவனை ஆராதிக்கும்படியாய், கர்த்தர் நம்மை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் நித்தியமாய் அவருடைய சமூகத்தில் அதை தான் செய்ய போகிறோம். We're going to do that eternally. எனக்கு பாட பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா பரலோகத்துல போய் நீங்க அதை சொல்ல முடியாது. குரல் வராத அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் தேவனை ஆராதிக்க போகிறோம். தூதர்களும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் தேவனை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்க போகிறோம். We cannot give an excuse. I cannot sing, I don't have good voice. When you go to heaven, all of us will be worshiping this almighty God. This is all training. இதெல்லாம் பயிற்சி. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப ஆராதனை இடம் என்று சொல்லும் பொழுது, when we think about place of worship, ஆராதனைக்குரிய இடம், அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்ல மற்ற மதத்தின் சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஆராதனை இடம் என்று சொன்னா இந்த இடத்தை சொல்வார்கள், அவர்கள் ஆராதிக்கிற அந்த கட்டடங்களை குறித்து சொல்வார்கள். நம்ம பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் எங்கன்னு சொன்னா சர்ச், கட்டடத்தை தான் சொல்லுகிறோம். We think about the church as the only place of worship. Not true. Our homes are a place of worship. நம்முடைய வீடுகள் தோறும் தேவனுக்கு ஆராதனைக்குரிய இடங்களாக அது மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. இயேசு ஒரு சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார் யோவான் 4ஆம் அதிகாரத்தில். In John chapter 4, Jesus is speaking with a Samaritan woman. அவர்கள் அநேக காரியங்களை சம்பாஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை அதிக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம், கவனிக்காமல் போய் விடுகிறோம். This particular verse is something that we tend to overlook or just bypass because we are more focused on John chapter 4 verse 24. தேவன் ஆவியாகவே இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்கிறது. In John chapter 4 verse 21 says, Jesus said to her, before this in verse 20, this woman has said to Jesus, Jesus, we the Samaritans worship on this mountain, you Jews worship in Jerusalem. சமாரியர்களாகிய நாங்கள் இந்த இடத்தில் இந்த மலையிலே தேவனை ஆராதிக்கிறோம், யூதர்களாகிய நீங்கள் எருசலேமிலே ஆராதிக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த இடத்துல தான் ஆராதிச்சா ஆராதனை சொல்லும், நீங்க அங்க ஆராதனை செஞ்சா அங்கதான் ஆராதனை சொல்லும். ஆனா இயேசு 21ஆம் வசனத்தில் பதில் கொடுக்கிறார். In verse 21, Jesus replies, Jesus responds when he says, Jesus said to her, woman, believe me, an hour is coming when neither in this mountain nor in Jerusalem will you worship the Father. இந்த மலையிலே அல்ல, எருசலேமிலே அல்ல. And I believe by extension Jesus is saying everywhere,
இந்த இடத்துல மட்டும்தான் யோசித்து பாருங்க. நீங்க தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. இங்கே இருந்து நீங்க ஃபிளைட் எடுத்து ஜெருசலம் போயிட்டு அங்க ஆராதிச்சுட்டு வரணும்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்க? இங்க வர்றதுக்கே போராட்டமா இருக்கு, இங்க இருந்து ஜெருசலமா பாஸ்டர்? Now, if I were to say that to worship God as Christians, you have to take a flight, go to Jerusalem, worship and come back. How many of us would be very keen to live the Christian life? Very difficult, very challenging. No. Thank God it's not like that. We can worship God wherever we gather. Where 2 or 3 are gathered in my name, I am there in their midst. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவரை நாம் எங்கும் ஆராதிக்கிற இடத்தில் நேரத்தில் நிற்கிறோம். Hallelujah. We can worship him wherever we are. நமக்கு வீடுகள் தோறும், வேலை இடங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, நம் பிரயாணங்களிலே அவரை ஆராதிக்கிற இடங்களாய் மாறுகிறது. Hallelujah. அப்ப நம்முடைய வீடுகள் தேவனை ஆராதிக்கிற இல்லங்களாய் மாறுகிறது. It becomes a place of worship where God is worshipped, God is glorified, God is honored. So cell group again is a place of worship. Is a place for fellowship. நம்முடைய சபையில நடைபெறுகிற செல் குரூப் ஊழியங்களை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய ஐக்கியம் செயல்படுகிற நடைபெறுகிற ஒரு இடமா இருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய ஆராதனை நடைபெறுகிற ஒரு இடமா இருக்கிறது. ஆதி திருச்சபையில் இருக்கிற அதே சுவாபங்கள்லாம் இது. It's the same characteristics of the early church where they gathered in house to house to pray, to worship, to fellowship, breaking bread together, rejoicing and sharing all the blessings that they have received. அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, ஆராதனையை, எல்லா காரியத்திலும் அவர்கள் சந்தோஷமாய் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ஊழியம் முக்கியம். இவைகளுக்கு மேலாக இந்த ஊழியத்திலே நம்முடைய பங்கு முக்கியம். It is important that we play our parts and roles in the mission and the cell group ministry, in the home fellowships, in the home prayer meetings. வீடுகள் கூட்டங்களிலே நடைபெறும் பொழுது இது ஐக்கியம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி பங்கு கொள்ளணும். You must make it a commitment that fellowship is important. நம்முடைய சபையிலே கடந்த வாரத்தில் சொன்ன வண்ணமாய் சில பகுதிகளிலே செல் குரூப் நடைபெறுகிறது, சில பகுதிகளிலே இன்னும் செல் குரூப் நடைபெறாமல் இருக்கிறது. There are certain areas that cell groups are happening, but there are still certain areas where we are still praying and asking for the right leader, for willingness of people to open their homes and say, come and gather in my place. We want fellowship. We want to worship this God. எங்களுக்கு ஐக்கியம் வேண்டும், அவசியம் என்று சொல்லுகிற இடங்கள், இல்லங்கள் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப வீடுகள் நம்முடைய வீடு மாத்திரமே அல்ல, அது தேவனுடைய ஐக்கியம் நடைபெறுகிற இல்லங்களாக. It must become a place for fellowship. It must become a place for worship. ஐக்கியம், ஆராதனை அதிகரிக்கிற செயல்படுகிற இடங்களாக நம்முடைய இல்லங்கள் மாற்றப்பட, ஆசீர்வதிக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய இல்லம், God's house. My house is God's house. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி இருக்கிறோம். என்னத்தை வாங்கியிருக்கோம்? வீடும் அவர்தான் கொடுத்தாரு. அந்த இல்லத்தை தேவனுக்கு மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். All things come from you, we say to God, and of your own do we give you. Everything comes from God, including our homes, our houses. We give back to the Lord. Lord, use it for your glory, use it for your ministry, use it for your mission. போன வாரத்தில் சொன்னேன், 2 காரியங்கள் சொன்னேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்னா, சென்ட் ஜேம்ஸ் ஜாலானி போல மட்டும் இல்லை, இப்ப பேர் மாத்திட்டாங்களா, ஜாலான் சுல்தான் அசலான் ஷாலா மட்டும் இல்லை, உங்க ஒவ்வொரு வீடும் சென்ட் ஜேம்ஸ் திருச்சபை. Every home of the members of St. James is a church. It's a church that can be used for glorious purpose. சில சர்ச் மூடி கிடக்குது, சில சர்ச் திறந்திருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். Some churches are closed for the work of God, some churches are open. So open your homes, open your lives, open your family and say, God, use this family, use this home. இந்த குடும்பத்தை, எங்களுடைய இல்லங்களை உம்முடைய ஊழியத்திற்குன்னு திரண்டு கொடுக்கிறோம். இரண்டாவது காரியம், ஜெப நேரத்தில் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய திருச்சபை கட்டடத்தில் அல்ல, ஒரு வீட்டு கூட்டத்தில். I was saved in a house meeting, not in a big, large family church. No. It was in a small house meeting where God touched my life. And I'm sure some of us may have shared the same testimonies. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாய் காரியங்கள் செய்திருப்பார்.
ஒரு சின்ன வீடுனா ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய மாட்டார்ல, அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். Hallelujah. If you open a home, open a space for the Lord can do mighty wonderful things. அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். நாம் திறந்து கொடுக்கிறவர்களாக ஆயத்தமா இருப்போம். அப்படி எழுந்து நிற்போம். Shall we all stand? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் பேசின காரியத்தை கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்போம். Just for a moment think about what the Lord has spoken. எங்கள் இல்லங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இல்லங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Cleanse our homes, cleanse our hearts. சுயநலமாய் நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு என்று நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். என் குடும்பம் நாங்க நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கல்ல சொல்லுவோமா? எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. எங்கள் வீடுகள் எங்களுடையது அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கு, உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் தகப்பனே. எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. மீண்டுமாய் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. 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 கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எங்களுக்கல்ல, எங்கள் சுயநலத்திற்கு அல்ல, எங்களுடைய பிரயோஜனத்திற்கு மாத்திரமே அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கே என்று ஒப்பு கொடுக்கிறோம். என்னிடத்தில் என்ன உண்டு ஆண்டவரே என்று கேட்கிறீர்களா? உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர் காண்பிக்கிறார். What do I have? You may ask the Lord. The Lord's open what you have to the Lord and the Lord will perform miracle. உன்னிடத்தில் என்ன உண்டோ அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன் இல்லத்தை, உன் வாழ்க்கையை, உன் ஜீவனை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. எஸ் அர்ப்பணிக்கிறேன்
நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுப்போமா முழுவதும்? என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுவோம், அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுதேவா, இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன். என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம்
வாசம் செய்யும். கர்த்தராகிய இயேசு சகேயுவை பார்த்து, இதோ இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன், உன் இல்லத்திற்கு நான் வர விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த வீட்டை திறந்து கொடுத்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. When Jesus looked to Zacchaeus and said, "Come down, I am coming to your house," he willingly opened and he had a new beginning. இன்றைக்கு உங்களுடைய இல்லங்கள், உங்களுடைய வாழ்க்கை, இருதயத்தை மீண்டுமாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க, திறந்து கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்கள் வீட்டுக்குள் கடந்து வர விரும்புகிறார். Yes, Lord. We open. We open. We open, Lord. என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்து முடிங்கப்பா. உமக்கு பிரயோஜனமாயிருக்கிற இல்லங்கள் எங்களுடைய இல்லங்கள், உடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காய் பயன்படுகிற இல்லங்கள் எங்கள் இல்லங்கள். அநேகர் தொடப்படுவதற்கு எங்கள் இல்லங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சுவிசேஷ இல்லமாய், சுகமளிக்கும் இல்லமாய், அற்புதத்தின் இல்லமாய், ஆறுதலின் இல்லமாய், சமாதானத்தின் இல்லமாய் எங்களுடைய இல்லங்கள் காணப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய இல்லங்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அக்கினி கடந்து வருவதாக இறங்கி எல்லா இல்லங்களை சுத்திகரிப்பதற்காக. Yes, Lord. Let there be holiness. Let there be, Lord, your glory in our homes. Let there be peace in our homes. Let there be ministry and mission extension in our homes. May you use what we have for your glory. எங்களுக்கு உண்டான யாவையும் உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐக்கியம் முக்கியம் என்று அறிகிறோம். ஆராதனைக்குரிய இடங்களாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து ஆட்கொண்டு நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக செய்கிறோம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. ஆண்டவரே, எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல உங்க நாமத்திற்கே மகிமை. சொல்லுவோம் ஆண்டவரே, பெரிய கரம் தட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. உங்க நாமத்திற்கே மகிமை, உங்க நாமத்திற்கே மகிமை. Unto your name be glory, unto your name be glory. உம்முடைய நாமத்திற்கே மகிமை. எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.